என் நெஞ்சில் குடியிருக்கும் வணக்கம். வெள்ள வேஷ்டி சட்டையில ரொம்ப அழகா இருக்கீங்க. ஏண்டா வெள்ள வெட்டி சட்டைக்கு இப்படி ஒரு வணக்கமா? வணக்கம். இந்திய அளவில் ரேஷன் கடைகளே இல்லாத மாநிலம் புதுச்சேரி தான். அவர் என்ன சொல்றாரு? ரேஷன் கடைகளே இல்லாத மாநிலம், ரேஷன் கடைகளே இல்லாத மாநிலம் புதுச்சேரி அப்படின்றாரு. அது உண்மை கிடையாது. 2019 வரைக்கும் சரி, இப்பவும் சரி ரேஷன் கடைகள் இருக்கு. இடையில இருக்கக்கூடிய ஒரு 4 வருடங்கள் இருக்குல்ல, அந்த 4 வருடங்கள் அந்த ரேஷன் கடைகளுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணாங்க? புதுசாக ஒரு ஸ்கீம் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது என்ன அப்படின்னா, ரேஷன் கடையில் வாங்குற பொருள் இருக்குல்ல, அதோட மதிப்பு எவ்வளவு? ரெட் கார்டு, அதாவது சிவப்பு அட்டை வச்சிருக்காங்களே, அவங்களுக்கு ஒரு 600 ரூபா கொடுத்துடலாம். இல்லாட்டி எல்லோ கார்டு வச்சிருக்காங்களே, மஞ்சள் அட்டை வச்சிருக்காங்களே, அவங்களுக்கு ஒரு 300 ரூபா கொடுத்துடலாம்னு அரசாங்கம் முடிவு பண்ணுச்சு. ஒரு 4 வருடங்கள் அதை முயற்சி பண்ணி பார்ப்போம். ஏன்னா நல்ல அரிசி நல்ல பருப்பு அவங்களே தேடி வாங்கிக்கிட்டுமே, நம்ம கொடுக்குறன்ற பேரில் ஊழல் நடக்குது, மக்களுக்கு போய் சேர மாட்டேது. இந்த மாதிரி புதுசாக முயற்சி பண்ணி பார்ப்போம், அது எந்த அளவுக்கு சக்ஸஸாக வருது அப்படின்னு சொல்லி அரசாங்கம் ஒரு 4 வருடங்கள் முயற்சி பண்ணி பார்த்துச்சு. அவ்வளோதான். 2024 பிற்பகுதியில் ரேஷன் கடைகள் இருக்குல்ல, அதன் மூலமாக பொருட்களை மீண்டும் விநியோகம் பண்ணுறதுன்னு முடிவுக்கு வந்தாங்க. அந்த வகையில் பொங்கல் ஆகட்டும், லாஸ்ட்டாக தீபாவளி இருக்குல்ல, தீபாவளி கூட எல்லா பொருட்களும் கொடுத்து ஒவ்வொரு நபருக்கும் 500 ரூபா கொடுத்தாங்க. எனவே புதுச்சேரி கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் முழுமையாக ரேஷன் கடைகள் இருக்குது.